அவருடன் ஒரு மாணவனாக, இலக்கிய ரீதியாக ஒரு மாணவனாக இருந்து அவருடன் உறவுகளை வைத்திருந்த நண்பர் ரஷ்மி அவர்கள் அந்த அனுபவங்களை பற்றி சொல்வார். ஒரு பிரியாவிடை, உங்கள் சேட்டில் ஒட்டியிருந்த தூசியைப் போல் என்னை தட்டிவிடுங்கள், போய்விடுகிறேன். உங்கள் ஏளனத்துக்கு இலக்காயிருந்த ஒரு காலிப்பயல் பிடரையில் குதியால் அடிபட ஓடிப்போகிறான், பார்த்து சிரியுங்கள். இன்னும் உங்கள் கோர்த்த கரங்களுக்கு வெளியேதான் நீங்கள் அவனை வைத்திருந்தீர்கள். உங்கள் நெஞ்சங்களை அவனால் அரவணைக்க முடியவில்லை. உங்கள் இனிய புன்னகையை நீங்கள் அவனுக்கு அளிக்கவில்லை. உங்கள் பலம் பொருந்திய வியூகங்களின் முன் அவன் என்ன சாணமுருட்டிய பீவண்டு. சில முகங்களே நீங்கள் என்னில் ஏமாந்து போனீர்கள் என்பதை உங்கள் பொருத்த முகங்களிலும் வெளிரிய பார்வைகளிலும் என்றே நான் அறிந்து கொண்டேன். நான் போய் வருகிறேன், என் சுவடும் தெரியாது. மாணிக்கங்களை இழந்து போகிறேன், வள நதிகளை விட்டு செல்கிறேன். அது என்பரையில்தான். உங்களுக்கு நான் சனக்கும்பலில் ஒரு நொடிக்குள் உங்களை கடந்து போய்விட்ட ஒரு கால் அல்லது ஒரு கை, ஒரு பிடரி அல்லது முதுகு, முகமற்ற ஒரு நிழல், எல்லாம் ஒரு நொடியில்தான். பின்னர் எதுவும் இல்லை. ஒரு பெருவழியில் சிறுமணல் கூட இல்லை என் பொறுமையில். நானற்ற அந்த 2 தர 5 வெளியில் அங்கு இனி ஒரு வெயில் சுடரும், ஒரு மெல்லிய காற்று வீசும். நான் போய்விட்டேன். ஓம் ஓம், உங்களுக்கு நினைவிருக்காது. வெள்ளிக்கிழமைகள் குறித்து எனக்கு ஒரு ஐதீகம் உண்டு. அநேக துயர சம்பவங்கள் வெள்ளிக்கிழமைகள்தான் எனக்கு நேர்ந்திருக்கின்றன. வெள்ளிகளின் மணிக்கூறுகளை நானே தூக்கி சுமப்பது போல அநேக வெள்ளிகளில் நான் உணர்ந்ததுண்டு. இந்த வெள்ளிக்கும் அதுவே நிகழ்ந்தது. எனக்கு வெள்ளி மாதிரி உங்களுக்கு கிழமையின் ஒவ்வொரு நாட்கள் இருக்கலாம். ஆனாலும் கடைசி வெள்ளி நம் எல்லோருக்கும் நம்மிடையே இருந்த உன்னத கலைஞனை காவு கொண்டு விட்டு தன் சுவடுகளை ஆழ பதித்து போய்விட்ட வெள்ளியாய் கடந்து போயிற்று. 1990களின் முன் அரைவாசியில் நானும் நண்பனின் ஆத்மாவும் எனவே இனி என்கிற சஞ்சிகையை வளைக்குணர்ந்தோம். அது தட்டச்சு செய்யப்பட்டு நிழற்பிரதிகளாய் வெளியிடப்பட்ட ஒரு சிறு சஞ்சிகை. எனவே இனிக்காக படைப்புகளை பெறுவதற்கும் அவரின் நேர்காணல் ஒன்றை பெறவுமாய் முதலாய் எங்களின் சந்திப்பு இருந்தது. வார இறுதி விடுமுறை நாளொன்றில் பட்டிருப்பு மகாவித்யாலய அதிபரின் அறையில் முதலாய் அந்த உன்னத எழுத்தாளரை சந்திக்கிறேன். அவரின் நீர் வளையங்கள் தொகுதியை தலைகளாய் வாசித்து அனுபவித்து வைத்திருந்த காலம். அந்த கணத்தின் மகிழ்ச்சி மட்டிலா. எங்களது முதல் சந்திப்பிலேயே தனது நீர்வளையங்கள் தொகுதியை ஒப்பமிட்டு அவர் தந்தார். நீல நிற ஒரெக்ஸ் பேனையால் எனது பேரை எழுதி அவர் கையெழுத்து இட்டது சட்ட நினைவுக்கு வருகிறது. அப்போது நான் யாரும் இல்லை. இன்றுள்ளது போல் அவர் எழுத்துக்களில் மயங்கி கிடந்த ஒரு வாசகன், அவ்வளவே. சசி அளந்து அல்லது அதைவிடவும் குறைவாகவே பேசும் இயல்புடையவர். என்ன சொன்னாலும் அப்படியா என்றபடி புன்னகைப்பார். எங்களது நேர்காணலுக்கான பதில்களும் பெரும்பாலும் ஓரிரு வார்த்தைகளிலேயே இருந்தன. முத்துக்களை பூட்டி வைத்திருந்ததால் என்னவோ அவரின் மனதை திறப்பது கடினமாகவே இருந்தது. இவ்வளவு நாளும் அவர் பேசிய வார்த்தைகளில் இருந்து அப்படியா என்பதை கழித்து பார்த்தால் ஆயுளுடன் ஒப்புகையில் அவர் பேசியது குறைவு என்று எண்ணத் தோன்றுகிறது. அவரின் ஆத்மாவை தட்டச்சு செய்யப்பட்ட பளிப்பு நிற காகிதங்களில் அவர் இறக்கி வைத்தார். அவை அச்சு காணாமல் இன்று வரை அந்த இளம் நாவல் நிற கோப்புகளில் தேங்கி கிடக்கின்றன. 90களின் பிற்பகுதியில் நண்பர் ரவுஃபுடன் ஏற்பட்ட அறிமுகத்திற்கு பிறகு சசியின் படைப்புகளில் வேறு ஒரு பரிமாணத்தை நான் உரை தலைப்பட்டேன். என்பரையில் சசியின் படைப்புகளை ரவுஃப் அளவிற்கு விமர்சனம் செய்தும் சிலாகித்தும் அறிந்து வைத்திருந்தவர் எவரும் இல்லை என்பேன். வியூகத்தில் வெளிவந்திருந்த காட்டுப்பூச்சிகள் என்ற சிறுகதை ஈராக
சசியின் ஒவ்வொரு வரிகளையும் பிரித்து மேய்ந்து சொன்ன ரவுஃப் அவரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். இன்று இருவரும் இல்லை. சசியிடம் நான் பிரிவித்த இன்னும் ஒன்று அவர் தன்னை முன்னிலைப்படுத்தா இயல்பு. இது முற்றி இறக்கை முளைத்த பருவத்தில் வருவது. எனவே இனிக்காக எங்களுக்கு கவிதை தரவாய் அவர் தட்டச்சு செய்யப்பட்ட கவிதைகள் அடங்கிய பெரிய கோப்பு ஒன்றை எங்களின் முன் கொண்டு வந்து திறந்தார். அவ்வளவு பிரசுரமாகாத கவிதைகள் அவை. 2010 வெளிவந்த சிதைந்து போன தேசமும் துர்ந்து போன மனக்குகையும் தொகுதிக்கும் முன்பு எங்காவிலும் பிரசுரத்திற்கென அவர் அனுப்பியிருந்தாரா தெரியவில்லை. அவரின் சிறுகதைகள் மற்றும் நாவல்கள் தொகுக்கப்பட வேண்டிய அவசியத்தை சொல்லும் போதெல்லாம் அவரிடம் வைத்திருந்த கோரிக்கைக்கு அப்படியா என்பதுடன் சேர்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவர் கடந்து போனார். பிறகு நண்பர் ரவுஃபினூடாக பேசி பார்த்தபோதும் அவரையும் வருங்கையோடு அனுப்பி வைக்காமல் அப்படியாவையும் புன்னகையும் சேர்த்து அனுப்பி வைத்திருந்தார். ஐயருக்கு இவற்றோடு சேர்த்து பார்ப்போம் என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆக எல்லோருடைய வாழ்த்துக்களையும் போல தூற்றல்களையும் ஒரு புன்னகையுடன் கடந்து போன கலைஞன் அந்த புன்னகையை எங்கே விட்டு ஒரு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் மரணத்தை பார்த்து புன்னகைத்தார். நாடு திரும்பும் நாளில் வாழ்வை மீட்டெடுக்கவாய் பழகி கழிக்க வேண்டிய நண்பர்களின் பட்டியல்களை காலம் குறுக்கிக் கொண்டே வருகிறது. முன்பு ரவுஃப், இப்போது சசி. வெள்ளிக்கிழமைகளில் உலகம் அழிந்து போகாது என்று என் பாட்டியனிடம் பொய் சொல்லியிருக்கிறாள்.